வணக்கம். 19ஆம் நூற்றாண்டோட முற்பகுதியில் வெள்ளக்காரங்க ஆட்சி காலத்தில் மாண்டேக செம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்தின் விளைவாக மத்திய சட்டமன்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்படுது. அதுதான் பின்னாட்டில் பாராளுமன்றமாக உருமாற்றம் செய்யப்படுது. இரண்டாம் உலகப் போருக்கு பின்பாக உலகத்தின் பல்வேறு நாடுகள் விடுதலை பெற்ற நாடுகள் மக்களாட்சி நாடாக அறிவிக்கப்படுது. அப்படி அறிவிக்கப்பட்ட நாட்டில் இந்தியாவும் ஒன்று. 1947 விடுதலை, 1950 மக்களாட்சி நாடாக அறிவிக்கப்படுது. நம்மை போலவே உலகத்தின் பல்வேறு நாடுகள் மக்களாட்சி நாடாக விடுதலைக்கு பிறகாக தங்களை அறிவித்து கொண்டாலும் அவங்களால அந்த ஜனநாயகத்தன்மையை தக்க வைக்க முடியல. உள்நாட்டு போராலும் கலவரத்தாலும் வன்முறையாலும் சர்வாதிகாரத்தாலும் ஜனநாயகத்தன்மையை இழந்துட்டாங்க. அதுக்கு உதாரணம் அருகாமல் இருக்கக்கூடிய இலங்கை, பாகிஸ்தான் போன்ற நாடுகள். ஆனால் இந்தியா அப்படி இல்லை. இந்தியா 1950 மக்களாட்சி நாடாக அறிவிக்கப்பட்டு தேர்தல் தொடங்கப்பட்ட காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் முறையில் எந்த சிதைவும் இல்லை. இதில் இடைப்பட்ட காலத்தில் எமர்ஜென்சி கொண்டு வரப்பட்டாலும், மத்தியில் ஆட்சிகள் கவிழ்க்கப்பட்டாலும், மாநில ஆட்சிகள் கலைக்கப்பட்டாலும் ஜனநாயகத்தன்மையை இழக்கலை. அந்த அமைப்பு முறையை கடைபிடிச்சு வர்றோம். இந்த சமயத்தில் இந்த பாராளுமன்ற தேர்தல் நடக்குது. நாம் போராடி செக்கிழுத்து உயிரை விளையா கொடுத்து தூக்கில் தொங்கி விடுதலை பெற்றோம். அதற்கு நினைவூட்டு விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு சுதந்திர நாளை கொண்டாடுறோம். நாம் போராடி பெற்ற உரிமை சுதந்திரங்கிறத நினைவுறு விதமாக தான் அந்த ஆகஸ்ட் 15 நம்ம கொண்டாடுறோம். நம்ம போராடி பெற்ற உரிமையில் சுதந்திரம் மட்டும் அடக்கம் இல்லை, மாறாக வாக்குரிமை அடக்கம்தான். ஏன்னா வாக்குரிமைங்கிற ஒன்று தொடக்கத்தில் எல்லாருக்கும் இல்லை. அன்னைக்கு பெண்களுக்கு சுத்தமாக வாக்குரிமை கிடையாது. ஆண்களை யார் படித்தவங்களோ, யார் பட்டதாரியோ, யார் நிலக்கலாரோ, யார் செல்வந்தரோ, யாருக்கு செல்வாக்கு இருந்துச்சோ அவங்க மட்டும்தான் வாக்குரிமை கொண்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு எல்லாருக்கும் வாக்குரிமைங்கிறத உறுதி செய்யப்படணும்னு போராடி அரசு நெருக்கடி கொடுத்து அழுத்தம் கொடுத்து வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை நிலை எட்டப்பட்டுச்சு. அப்படி எட்டப்பட்டு தான் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கும். இந்த நாட்டில் எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்கிறதுக்கான இடங்கிறது ஒரே ஒரு இடம் தான். ஏன்னா வர்க்க முரண் இருக்குது. ஒவ்வொருத்தரோட செல்வ வளங்கள் மாறுபடுது, பொருளாதார சூழல் மாறுபடுது, அதே போல் கல்வி தகுதி மாறுபடுது, வாழ்கிற வாழ்க்கை முறை மாறுபடுது, நிறம் மாறுபடுது, மதம் மாறுபடுது, மொழி மாறுபடுது. ஆனால் எல்லாரும் ஒன்று அப்படின்னு ஒரு இடத்த சொல்லலாம்னா எல்லாருக்கும் இங்கே ஒரே வாக்கு தான். பிரதமருக்கும் ஒரே வாக்கு தான், நாட்டின் கடைக்கோடி மகனுக்கும் ஒரே வாக்கு தான், இந்தியாவின் முதல் குடிமகன் சொல்லப்படுற ஜனாதிபதிக்கும் ஒரே வாக்கு தான், ஒரு பஞ்ச பராரிக்கும் ஒரே வாக்கு தான். அப்போ எல்லாரும் சரிசமன்னு சொல்கிற இடத்துல சொல்வதற்கான ஒரே ஒரு இடம் இருக்குன்னா அது வாக்குரிமையை தான் இருக்குது. அந்த வாக்குரிமையை எவ்வாறு பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத இப்போ கேள்விக்குள்ளாக்கணும். ஏன்னா வரக்கூடிய தேர்தல்ங்கிறது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல். இந்த நாட்டில் எண்ணற்ற பிரதமர்கள் இருந்திருக்காங்க. மொராஜி தேசாயின்னு ஒரு பிரதமர் இருந்தார். நேர்மையாளர், எளிமையானவர். கடைசி வரைக்கும் இந்த அதிகாரத்தை தன் குடும்பத்துக்காக பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு நேர்மையாளர் தான் மொராஜி தேசாய். அவர் மீது விமர்சனங்கள் உண்டு, பிற்போக்காளர், பழமைவாதி அப்படிங்கிற கருத்துக்கெல்லாம் உண்டு. அது கடந்து அவர் ஒரு நேர்மையான ஆள். அந்த மொராஜி தேசாய் இந்த நாட்டாண்டது வெறும் 2 ஆண்டு தான். அதே போல் தலை சிறந்த பிரதமராக கொண்டாடப்படக்கூடிய விபி சிங், அவர் ஆட்சி காலத்தில் தான் காவிரி நடுவர்மன்றம் கொண்டு வரப்படுது. அவர் தான் அமைதிப்படையை திரும்ப பெறாரு. அவர் தான் மண்டல் ஆணையத்தை கொண்டு வர்றாரு. அப்படிப்பட்ட விபி சிங் ஆட்சி காலத்தில் இந்த நாடு இருந்தது வெறும் 1 ஆண்டு காலம்தான். சரண் சிங் விவசாயத்தின் மீது பற்று கொண்டவர். அதுக்காக சில முடிவுகளை கூட முன் வச்சார். அந்த சரண் சிங்கிட்ட நாடு இருந்தது 2 ஆண்டு காலத்துக்கு உட்பட்டு தான், அதுக்குள்ள குறைவு தான். அதே போல் லால் பகதூர் சாஸ்திரி ஒரு தார்மீகம் கொண்ட ஒருத்தர். அவர் இப்போ ரயில்வே துறை அமைச்சராக இருக்கப்போ தான் அரியலூர்லேயும் ஆந்திராவிலையும் விபத்து ஏற்படுது. அந்த விபத்து ஏற்படுறப்ப நான் பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணுறேன் அப்படிங்கிற அளவுக்கு அவர் போனார். அவர்கிட்ட குறைந்தபட்சமான ஒரு நேர்மையும் தார்மீகம் இருந்துச்சு லால் பகதூர் சாஸ்திரி. அவர்கிட்ட அந்த நாடு இருந்தது 2 ஆண்டு தான். ஆனால் நான் ஏழை தாயின் மகன் சொன்ன நரேந்திர மோடிக்கிட்ட அந்த நாடு 10 ஆண்டுகளாக சிக்கி கிடக்கு. இன்னொரு ஆண்டு சிக்குனா என்ன ஆகும்னா, இன்னும் 5 ஆண்டு சிக்குனா என்ன ஆகும்னா, நிர்மலா சீதாராமனோட கணவர் சொன்னது போல் இந்தியாவின் வரைபடம் மாறலாம், இந்தியாவில் என்ன வேணால் நடக்கலாம். குறிப்பாக ஒரு பக்கம் இந்தியாவோட ஜனநாயகத்தன்மை கேள்விக்குள்ளாகும், இந்தியா இந்து ராஷ்டிரமாக மாறும், இந்தியாவின் மூவர்ணம் ஒரு நிறமாக காவி நிறமாக மாற்றப்படும், அப்புறம் ஜனநாயக தூண்கள் வலுவிழக்கப்படும், எல்லா தன்னாட்சி அமைப்புகளும் பாஜகவின் கட்டுப்பாட்டுகளும் நேரடியாக போகும். இப்படி பேராபத்து உண்டு. அதில் உடச்சு சொல்லணும்னா இந்தியா முழுமையாக இந்துஸ்தானாக மாறக்கூடிய, பாகிஸ்தான் போல் இது ஒரு மதவாத நாடாக மாறக்கூடிய பேராபத்து உண்டு. அதை தாண்டி தமிழ்நாட்டுக்கு என்ன ஆபத்து அப்படின்னா, இந்தியாவின் தலைப்பகுதியில் காஷ்மீர் இருக்குது. காஷ்மீர் வரலாற்று சிறப்பு மிக்க நிலம்.
அங்கே தனி கொடி உண்டு, தனி அரசியல் சாசனம் உண்டு. சுதந்திர இந்தியாவில் காஷ்மீரில் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உடன்பாடு போட்டு இணைச்சாங்க காஷ்மீரை. அந்த காஷ்மீருக்கு இருந்த சிறப்பு அதிகாரம் பறிக்கப்பட்டு, அங்கே இராணுவம் குவிக்கப்பட்டு, சமூக வலைதளங்கள் முடக்கப்பட்டு, இணையதளம் துண்டிக்கப்பட்டு, தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டு, அங்கு இருந்த அரசியல் தலைவர்களை கைது பண்ணி ஒரே நாளில் காஷ்மீரோட சிறப்பு அதிகாரத்தை பறித்து, சிறப்பு சட்டத்தை பறித்து, அங்கே 2 துண்டாக காஷ்மீரை உடைச்சி யூனியன் பிரதேசமாக மாற்றுது பாஜக. அதே போல் தமிழ்நாட்டை 2 துண்டாக 3 துண்டாக மாற்றுவதற்கு எவ்வளோ காலம் பிடிக்கும்? இந்தியாவோட பேரை தயக்கம் இல்லாமல் பாரத் அப்படின்னு சொல்கிற இவங்களுக்கு தமிழ்நாட்டின் பேரை தட்சிணா பிரதேசம் அப்படி என்று மாற்றுவதற்கு எவ்வளவு காலம் பிடிக்கும்? இப்போ அண்ணாமலைக்கு வாக்கு கேட்குறப்ப வடநாட்டுக்காரங்க அந்த கோயம்புத்தூரில் வந்து சுரட்டி விட்டுறாங்க. அந்த சுரட்டியில் வந்து ஹிந்தி சுரட்டி, வடநாட்டுக்காரங்க விட்ட சுரட்டி. அதாவது மோடிஜிக்கு வந்து விசுவாசமான ஒரு அண்ணாமலைக்கு ஓட்டு போட்டு நம்ம வெள்ள வச்சோம்னா அண்ணாமலை வந்து விசுவாசமாக இருப்பார். இந்த திருப்பூரையும் கோயம்புத்தூரையும் வந்து யூனியன் பிரதேசமாக மாற்றி குஜராத்துக்கு கீழே கொண்டு வந்துடுவார் அப்படின்னு அங்கே வந்து சுரட்டி விட்டப்படுது. இதை போல் ஒரு குடும்பம் உண்டு. அப்போ இந்த நிலைமையில் தான் நாடு இருக்குது. அப்போ எப்படி பார்த்தாலும் இனி ஒரு முறை பாஜக ஆட்சிக்கு வந்தால் அது இந்தியாவுக்கு ஒரு பேரழிவு, பேராபத்து. இன்னும் சொல்லப்போனால் ஆர்எஸோட 100 அடுத்த ஆண்டு வருது. 2025 ஆண்டு வருது. 1925 ஆண்டு கட்சி தொடங்கப்பட்டு, அந்த ஆர்எஸ் இயக்கம் தொடங்கப்பட்டு 2025 ஆண்டு 100 ஆண்டை நிறைவேற்றுறாங்க. ஆர்எஸ் நோக்கங்கிறது இந்தியாவை முழுமையாக இந்து ராஷ்டிரமாக மாற்றுவது. அவங்க வெளிப்படையாக சொன்ன செயல் திட்டங்களை வந்து காமன் சிவில் கோட், அதாவது பொது சிவில் சட்டம், அப்புறம் காஷ்மீரோட மாநில தடுப்பு பதிப்பு, அப்புறம் ராமர் கோயில் கட்டுறது, இது வந்து வெளிப்படையாக சொன்னது. சொல்லாது வந்து இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமிய மக்களை அவங்க 2ஆம் தர குடிமக்களாக மாற்றணும். அதற்கான ஒரு நகர்வு தான் அந்த சிஏ எனப்படக்கூடிய குடியுரிமை சட்ட திருத்தம். இப்படி பல பேராபத்துக்களை வந்து பாஜக அரசு உள்ளடக்கியிருக்கு. மறுபடி இந்த நாடு பாஜக கிட்ட சிக்கினா, நரேந்திர மோடி கிட்ட சிக்கினா, இந்த நாட்டை வந்து நம்ம சாதாரணமாக பார்க்க முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு பேராபத்து இருக்குது. அந்த நிலையில் தான் நம்ம தேர்தலில் எதிர்கொள்கிறோம். இதில் பல தடவை வந்து நான் பொதுக்கூட்ட மேடையில் கூட நானும் பேசியிருக்கேன். இந்த கருத்தை பல சொல்லியிருக்காங்க, நான் சொல்லி பேசியிருக்கேன். இனி ஒரு முறை வந்து பாஜக வெற்றி பெற்றால் இதுதான் அந்த நாட்டோட கடைசி பாராளுமன்றத்தில் கூட மாறலாம், அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து உண்டு அப்படின்னு. அப்படிப்பட்ட சமயத்தில் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு முற்போக்கான நிலம். இந்தியாவில் வந்து பல மாநிலங்களுக்கு முன்னோடியாக திகழுது. இந்த தமிழ்நாட்டில் தான் வந்து போராட்டம் நடத்தி முதல் முறையாக இந்தியாவோட அரசியலமைப்பு சாசனம் திருத்தப்பட்டுச்சு. இங்கே தான் போராட்டம் நடத்தி இந்தியை எதிர்த்தாங்க. இங்கே தான் போராட்டம் நடத்தி ஜல்லிக்கட்டுங்கிற பண்பாட்டு உரிமையை மீட்டெடுத்தாங்க. இங்கே தான் வந்து கலவரம் இல்லாத, வகுப்பாத, மோதல் இல்லாத ஒரு அமைதி நிலமாக திகழுது. அப்போ எப்படி பார்த்தாலும் தமிழ்நாடு வந்து இந்தியாவோட ஒரு முன்மாதிரி, இந்தியாவுக்கே வந்து ஒரு முன்னத்தியர். அந்த தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து போதிய விழிப்புணர்வு உண்டு, அரசியல் விழிப்புணர்வு உண்டு. அந்த வகையில் பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியலைங்கிறது ஒரு பெரிய சிக்கலாகவும் பாஜகவுக்கு இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா, பாஜக தமிழ்நாட்டில் மட்டும் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, இந்தியாவிலே வரக்கூடாது. ஆனால் ஒரு நல்வாய்ப்பாக இந்த தென் மாநிலங்களில் பாஜக இல்லை. தமிழ்நாட்டில் இல்லை, கேரளாவில் இல்லை, ஆந்திராவில் இல்லை, கர்நாடகாவில் இல்லை, தெலுங்கானாவில் இல்லை. இங்கே எங்கேயுமே ஆளுகை செய்கிற இடத்துல இல்லை. கொஞ்சம் இடங்களை பெற்றிருந்தாலும், வாக்களை பெற்றிருந்தாலும் ஆளுகை செய்கிற இடத்துல இல்லை. பாண்டிச்சேரியில் பாஜகவோட கூட்டணி ஆட்சி நடக்குது. அங்கே பார்லிமெண்ட் உறுப்பினர்னு பார்த்தா ஒரே ஒரு பார்லிமெண்ட் இடம் தான். அதனால் அங்கே வெற்றி பெற்றாலும் பிரச்சனை இல்லை. இதில் இன்னும் சொல்ல போனால் பாஜக வந்து இந்த தென்னக மாநிலங்கள் நம்பி இல்லை. அவங்க நம்பி இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தையும், சத்தீஸ்கரையும், ஜார்க்கண்டையும், மத்திய பிரதேசத்தையும், வட மாநிலங்கள் நம்பி தான் அவங்க இருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டு உட்பட, கேரளா உட்பட, ஆந்திரா உட்பட, தெலுங்கானா உட்பட, தெலுங்கானா உட்பட, புதுச்சேரி உட்பட இந்த தென்னக மாநிலங்களில் பாஜக வெற்றி பெறலாம் கூட அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க வட மாநிலங்களை பெறக்கூடிய வெற்றியை கொண்டு அவங்க ஆட்சி பிடிச்சலாங்கிற இடத்துல இருக்கிறாங்க, அந்த கனவுல இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் பாஜக தோற்கடிக்கப்படணும், மாற்று கிடைத்தே இல்லை. பாஜக தோற்கடிக்கப்படணும். தமிழ்நாட்டில் வந்து 4 மணி போட்டி நிலவுது. நம்ம நாம் தமிழர் கட்சி தனிச்சு போட்டி போடுறோம். அந்த பக்கம் திமுக வலிமையான கூட்டணியை சேர்த்துக்கிட்டு போட்டி போடுறாங்க. அதிமுக ஓரிரு கட்சியை சேர்த்துக்கிட்டு அவங்களும் கூட்டணி வச்சு போட்டி போடுறாங்க. அந்த பக்கம் பாஜக அவங்களும் ஒரு கட்சி சேர்த்துக்கிட்டு போட்டி போடுறாங்க. இதில் ஒவ்வொரு கட்சியும் ஓட்டு போட வேண்டியதோட தேவையை நம்ம கேள்வி எழுப்பணும்னு நினைக்கிறேன். இதில் வந்து பாரதிய ஜனதா பாஜகவுக்கு வந்து இந்தியாவிலே எந்த தேவையும் இல்லை, இந்தியாவிலே பாஜக இருக்கக்கூடாதுங்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் பாஜக வழி நினைக்கிறாங்க.
இங்கே தமிழ்நாட்டில் பாஜக வந்து என்ன பண்ண போகுது? லஞ்சம் இல்லாத ஆட்சியை கொடுப்பாங்கன்னா பாஜக ஆளக்கூடிய 11 மாநிலங்களில் லஞ்சமும் இல்லாத ஆட்சி இருக்குதா? இல்லை வந்து மதுபான கடையை மூடுவாங்கன்னா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் மதுபான கடையை மூடிட்டாங்களா? இல்லை பாஜக இங்கே ஆண்டா சட்ட ஒழுங்கு சிக்கல் இருக்காதுன்னா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் சட்ட ஒழுங்கு சிக்கல் இல்லையா? இப்படி கேள்வி எழுப்பிக் கொண்டே போகலாம். எப்படி பார்த்தாலும் பாஜகங்கிற கட்சி தேவையில்லை. அந்த பக்கம் அதிமுக எந்த விதத்தில் நம்ப முடியும்? அவங்க பாஜகவோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொன்னால் கூட இன்றைக்கு வரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மோடியை நேரடியாக பெயர் சொல்லி அவர் விமர்சித்ததும் இல்லை, ஒரு காட்டமான ஒரு விமர்சனத்தை வச்சதும் இல்லை. ஏன்னா நாளைக்கு வந்து ஒருவேளை அறுதி பெரும்பான்மை பாஜக கிடைக்காம ஒரு தொங்கு பார்லமெண்ட் அமைஞ்சா அந்த தொங்கு பார்லமெண்ட்டுக்கு அதிமுக ஆதரவளிக்கலாம். ஜெயலலிதா மேயர் வந்து 13 மாதம் வந்து வாஜ்பாய்க்கு ஆதரவு கொடுத்து வாஜ்பாய் ஆட்சியை தாங்கி பிடிச்சாங்க. வாஜ்பாயோட ஆட்சிங்கிறது ஜெயலலிதா மேயரோட தயவுலாம் இருந்துச்சு. அந்த சமயத்தில் வாஜ்பாய் பதவி விலகின பிறகு சொல்கிறாரு, நான் எமர்ஜென்சி காலத்தை கூட அவ்வளோ கஷ்டப்படல, ஆனால் இந்த காலத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இந்த 13 மாதத்தில் வந்து நான் பிரதமராக இருப்பேனா இல்லை வந்து பிரதமர் பதவி இழந்து வேணான்னு ஒவ்வொரு நாளும் தூங்க போகிறப்ப நினைப்பேன்னு சொல்லி ஜெயலலிதா தன்னை அவ்வளவு கஷ்டப்படுத்தாங்கிறத அவர் சொன்னார். அப்படி ஜெயலலிதா வந்து வாஜ்பாய் ஆட்டி படைத்த காலகட்டம் அது. அந்த ஜெயலலிதா 98 வந்து கழட்டி விட்டாலும் வாஜ்பாயோட ஆட்சியை கவிழ்த்தாலும் அதுக்கு பிறகு அதே ஜெயலலிதா வந்து 99 நினைக்கிறேன் அவங்க சொன்னாங்க, நீ எந்த காலத்துலையும் நான் கூட்டணி வைக்க மாட்டேன், பாஜக கூட்டணி வைக்க மாட்டேன், நான் ஒரு தவறு பண்ணிட்டேன், இனி எந்த காலத்தையும் கூட்டணி இல்லை பாஜகவோட அப்படின்னாங்க. அதே ஜெயலலிதா மேயர் 2004 பாஜகவோட கூட்டணி வச்சாங்க, அது வரலாறு. அதே போல் ஜெயலலிதா மேயரை பாஜகவோட திரும்ப போன பிறகு இந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக போகாதுங்கிறதுக்கு எந்த உறுதிப்பாடும் உத்தரவாதம் இல்லை, அவங்களும் போகக்கூடும். இந்த பக்கம் திமுக இன்றைக்கி இந்தியா கூட்டணிக்குள்ளே திமுக இருக்குது. ஒருவேளை பாஜக மறுபடி வென்றுவிட்டால் இந்த இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டியக்கமாக செயல்பட்டு பாஜகவுக்கு எதிராக களத்தண்டு போராடுமா, கருத்துக்களை பரப்புமா, மக்களை அரசியல்படுத்துமானா அப்படி இருக்காது. ஒருவேளை பாஜக வந்து இல்லை வெற்றி பெற்றுச்சுன்னா இந்தியா கூட்டணி முற்றுமுழுதாக சிதறி போகும். இது ஒரு பக்கம். இதில் வந்து பல முரண்கள் இருக்குது. கேரளாவில் வந்து காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் போட்டி போடுது, ஒருத்தர் சண்டை போடுறாங்க. மேற்கு வங்கத்தில் அப்புறம் டெல்லியிலன்னு பல மாநிலங்களில் இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகளே எதிர் திசையில் நிற்குது. இதெல்லாம் கடந்து இதில் வந்து திமுக வெற்றி பெற்று என்ன செய்ய போகுது அப்படிங்கிற கேள்வியை நம்ம எழுப்பணும். திமுக கடந்த முறை 38 பாராளுமன்ற உறுப்பினர் பெற்றுச்சு. 38 பாராளுமன்ற உறுப்பினர் பெற்று அவங்க எந்த மாநில உரிமையை பெற்றுக் கொடுத்தாங்க? அதை கடந்து நாம் பேசணும்னா, நான் பல இடங்களில் பொதுக்கூட்டங்களை குறிப்பிட்டு பேசினேன். இந்தியாவில் எந்த ஒரு மாநில கட்சியும் கிடைக்காத பெருவாய்ப்பு திமுக கிடைச்சு. இந்தியா முழுமைக்கும் எண்ணற்ற பதிவு செய்யப்பட்ட கட்சிகள், அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருக்கலாம். ஆனால் மத்திய அமைச்சர் விட அதிகபட்சமாக பங்கெடுத்த கட்சி அப்படின்னா திமுக சொல்லலாம். மத்திய அமைச்சர் விட 18 ஆண்டுகள் திமுக அங்கம் வகிச்சு. குறிப்பாக சொல்லணும்னா 99 தொடங்கி 2013 வரை காங்கிரஸ் பாஜக 2 பேர் கட்சியோட மத்திய அமைச்சர்கள் அங்கம் வகிச்சு. விபி சிங், தேவகவுடா, ஐக்கிய குஜரால், வாஜ்பாய், மன்மோகன் சிங்னு 5 பிரதமர்களை இதே திமுக மத்திய அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கு. அதை கடந்த 20 ஆண்டுக்கு முன்னாடி 2004 இதே திமுக 40 இடங்களை வெற்றி பெற்று அன்றைக்கு பெரும்பான்மை இல்லாத காங்கிரஸை தாங்கி பிடித்ததே இந்த திமுக தான். அன்றைக்கி வடக்கு வாழ்து தெற்கு தெரிங்கிற முழக்கம், வடக்கு கொடுக்கறது தெற்கு வாங்கி கொடுக்கறது அப்படின்னு சொல்லப்பட்ட காலகட்டம். அப்படி பார்த்தா திமுக ஒரு வலிமையான இடத்துல கடந்த காலத்தில் இருந்திருக்கு. 2004 மிக வலிமையான இடத்துல இருந்திருக்கு. அன்னைக்கு வந்து திமுக அணைச்சிருந்தா இது ஒன்றையும் சாட்சியப்படுத்திருக்க முடியும். காவிரியில் தண்ணியை பெற்றுக் கொடு அப்படின்னு கேட்டிருந்தா பெற்று கொடுத்துருப்பாங்க. முல்லை பெரியார் அணையோட நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்து அப்படின்னா உயர்த்திருப்பாங்க. கச்சத்தீவை மீட்டு கொடுனா அதற்கான வேலைகள் நடந்திருக்கும். இல்லை வந்து இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் வந்து 351 சட்டப்பிரிவு வந்து இந்திய திணிக்குது, அதை நீக்கு. 356 சட்டப்பிரிவு வச்சு தான் ஒரு மாநிலத்தோட ஆட்சியை வந்து ஆளுநர் கலைக்கிறாரு. 356 நீக்கு. இல்லை ஆளுநரோட பதவியோட அந்த அதிகாரத்தை குறை, இல்லை ஆளுநர் பதவியோட அந்த ஒட்டுமொத்தமாக நீக்கிவிடு, இல்லை ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதற்கான காலக்கெடுவை நிர்மாணம் செய். இப்படி எதாவது ஒன்று, இல்லை கல்வியை வந்து மாநில பட்டியலில் கொண்டு வா அப்படின்னு இந்த மாநிலத்தோட சுயாட்சி குறித்து, மாநிலத்தோட தமிழ்நாட்டோட உரிமை குறித்து ஏதாவது கோரிக்கை வச்சுருந்தா அன்றைக்கி காங்கிரஸ் வந்து அரசு வந்து அதை கொடுத்துருக்கோம். ஆனால் எது ஒன்றையும் செய்யாமல், எந்த உரிமையும் பெற்றுக் கொடுக்காம வெறும் வாக்கு அரசியல், அடையாள அரசியல் தான் திமுக செய்து கொண்டிருக்கு. கச்சத்தீவை மீட்போம்பாங்க, சனாதனத்தை ஒழிப்போம்பாங்க, அப்புறம் வந்து நீட்டை விளக்குவோம்பாங்க. ஆனால் எது ஒன்றும் நடைமுறைக்கு சாத்தியமாகாது. ஒரு பக்கம் திமுக எப்படி, அதிமுக எப்படி நம்ம சொல்ல தேவையில்லை. பாஜக எப்படியும் நிற்கிது. அப்போ இதுக்கிடையே வந்து நாம் தமிழர் கட்சி வந்து மாநிலத்தோட தன்னாட்சிக்காக மாநில உரிமைகளை பேசி எளிய மக்களை அரசியல்படுத்தி, நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் கோடீஸ்வரங்க இல்லை, கோடிக்கணக்காக செலவு பண்ணலை. இப்போ திமுக, அதிமுக, பாஜக பொறுத்த வரைக்கும் வாக்கு காசு தர்றாங்க.
ஒரு வேட்பாளர் வந்து ஒரு தொகுதிக்கு 20 to 40 கோடி வரைக்கும் செலவு பண்ணுறாரு. ஆனால் அப்படி இல்லாத ஒரு கட்சின்னா நாம் தமிழர் கட்சி சொல்லலாம். இங்கே யாரும் கோடிக்கணக்காக செலவு பண்ணல. இன்னும் சொல்ல போனால் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுமைக்கு செலவு பண்ணுறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அடிப்படையான திருமண கூட்டம் போகிறதுக்கு, பொதுக்கூட்டம் போகிறதுக்கு, எரிபொருள் செலவுக்கு, அப்புறம் விளம்பர செலவுக்கு, அப்படி இந்த துண்டறிக்கை அடிப்பதற்கு அப்படின்னு எல்லாத்துக்குமே அவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி திரள் நிதி திரட்டி அதன் மூலமாக காசை பெற்று அப்படி தான் நாம் தமிழர் கட்சி பங்கேற்றுச்சு இந்த தேர்தல் காலத்தில். இதில் தேர்தல் பத்திரங்கள் முறையை வந்து செல்லாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் அண்மையில் அறிவிச்சிச்சு. தேர்தல் பத்திரங்கள் முறை மூலமாக பயன்பெறாத ஒரு கட்சி அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சொல்லலாம். இதில் வந்து இந்திய கம்யூனிஸ்ட்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தேர்தல் பத்திரங்கள் முறை மூலமாக காசு பெறலாம் கூட தேர்தல் பத்திரங்கள் முறை மூலமாக அதிகபட்சமாக பாரதிய ஜனதா 7000 கோடி வாங்கியிருக்கு, திமுக 700 கோடி வாங்கியிருக்கு. இந்த 700 கோடி வாங்கின திமுக கிட்டேருந்து இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் காசு வாங்கியிருக்கு. அப்போ தேர்தல் பத்திரங்கள் முறைங்கிற அந்த மோசடி மூலமாக பயன்பெறாத பணம் பெறாத ஒரே கட்சி ஆம் ஆத்மி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆம் ஆத்மினா எளிய மக்களின் கட்சி அப்படின்னு பொருள் போடும். உண்மையான எளிய மக்களின் கட்சி நாம் தமிழர் கட்சி தான். ஏழை எளிய பஞ்சாப் பராகளின் பிள்ளைகளின் கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அந்த கட்சி இந்த மாநில உரிமைக்காக, மாநிலத்தின் தன்னாட்சிக்காக இந்த களத்தை நிற்கிறது. 2016 தனிச்சு போட்டி போட்டோம், 2019 தனிச்சு போட்டிட்டோம், 2021 தனிச்சு போட்டிட்டோம், 2024 தனிச்சு போட்டிடுறோம். கடந்த காலத்தில் மாற்றுன்னு பேசிய கமலஹாசனாக இருக்கட்டும், அன்புமணி ராமதாஸாக இருக்கட்டும், இல்லை மக்களை கூட்டணிங்கிற பேரில் அமைக்கப்பட்ட கூட்டமைப்பாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் காலப்போக்கில் கரைஞ்சு போனாங்க, நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போனாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு போனால் 100 கோடியிலேருந்து குறைஞ்சபட்சம் மிக மிக குறைஞ்சது 100 குறைவு நினைக்கிறேன், 1000 கோடியை கொடுப்பாங்க. ஆனால் இதெல்லாம் நமக்கு ஒரு பொருட்டே இல்லை. நாங்கள் சமரசம் செய்யாத சத்திய தலைவனின் பிள்ளைகள்ங்கிற முழக்கத்தை முன் வச்சு அந்த பேரத்துக்கும் கூட்டணிக்கும் நம்ம ஒருபோதும் விளைவாகாமல் தனிச்சு இந்த மண்ணுக்காக மக்களுக்காக நிற்கிறோம். அப்போ அந்த சமயத்தில் வாக்கின் மதிப்பை அறிஞ்சு வாக்கு செலுத்தணும். அந்த அடிப்படையில் இன்னும் 12 மணி நேரம் தான் வாக்குப்பதிவுக்கு தொடங்கிறதுக்கு இருக்குது. இந்த 12 மணி நேரத்தில் வந்து சிந்திங்க, நம்ம நேரம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் வந்து வாக்கு கேட்கக்கூடாது, பரப்புரை செய்யக்கூடாதுங்கிறாங்க. சரி, நாம் தமிழர் கட்சின்னு சொன்னால் மைக்கு, நம்ம மைக்குக்கு நம்ம ஓட்டு கேட்கல. ஆனால் வாய் மைக்கு, உண்மைக்கு, நேர்மைக்கு, எளிமைக்கு ஓட்டு போடுங்க. அதான் வாய்ப்பு. உண்மையிலேயே இந்த நிலத்தில் வந்து ஒரு மாற்றம் உருவாகணும், ஒரு ஜனநாயக மறுமலர்ச்சி வரணும்னா அதுக்காக ஓட்டு போடுங்க. அதுக்கு வாய்மைக்கு, நேர்மைக்கு, உண்மைக்கு, எளிமைக்குன்னு ஓட்டு போட்டால் சரியாக இருக்கும். நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, ஓரினுடைய சிந்தனை என்பது ஓராண்டு இறைவணக்கத்தை விட சிறந்ததுன்னு. அந்த அடிப்படையில் இன்னும் ஒரு 12 மணி நேரம் இருக்குது, யோசிங்க. நீங்கள் யோசிச்சு போட்டாலே வாய்மைக்கு, நேர்மைக்கு தான் ஓட்டு போடுவீங்க. அந்த அடிப்படையில் உங்கள் வாக்கள் மாற்றத்திற்கான வாக்காக அமையட்டும், மண்ணுக்கான வாக்காக அமையட்டும், நாட்டின் நலனுக்கான வாக்காக அமையட்டும், நன்மைக்கான வாக்காக அமையட்டும்.